கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துள்ளேன். 7 மாதம் முழுவதும் கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆகஸ்ட் மாசத்துக்குள்ளே தேவன் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாசத்திலையும் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த மாசத்துக்காக தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும். அநேக காரியங்கள் இருக்கு. வேதத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்கும் போது எந்தெந்த காரியத்திலே நாம் புதிதாக்கப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஏசாயா 61ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புதிதாய் கட்டுவார்கள். ரொம்ப வருஷமா அப்படியே கிடந்துட்டு, அது ஒரு கேஸா இருக்கலாம், ஒரு இடமா இருக்கலாம், இல்ல ரொம்ப வருஷமா இது எங்களால செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சில காரியமா இருக்கலாம். நெடுங்காலம் என்று எழுதப்பட்டிருக்கு. பாழாய் கிடந்தவைகளை கட்டி, இதுக்கப்புறம் இதை செய்யவே முடியாது, அவ்வளவுதான், இது அப்படியே கிடந்துட்டு அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை மறுபடியும் கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, மறுபடியும் அதை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இடிந்து கிடந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம். இனிமேல் அவ்வளவுதான், என்னால எந்திரிக்க முடியாது. ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கோர்ட்டு கேஸ் எதுனாலும் இருக்கலாம். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இந்த மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். யாரு சொன்ன வார்த்தை? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் நம்முடைய தேவன். இந்த கடைசி காலத்திலே நம்ம எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்துல யோசிப்பாங்க, 1ஆம் தேதி நான் வாக்குத்தத்தம் கேட்கிறேன், என் வாழ்க்கையில் இது நடக்குமான்னு சொல்லி கூட கேட்பாங்க. இந்த மாசம் வாக்குத்தத்தத்துக்குள்ள செய்தி முழுசா கவனிங்க. உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவார். முதல் வசனம், அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி, எதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லி இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் கட்டி, பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை, எல்லாம் அழிஞ்சு போயிட்டு அப்படிம்பாங்க, நிர்மூலமானவைகளை எடுப்பித்து மறுபடியும் தூக்கி எடுத்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த, கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை 2 தலைமுறை அப்படியே கிடந்துட்டு அப்படிம்பாங்க, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள். ஒரு கிராமம் அப்படியே இடிந்து கிடந்து போல கிடக்கும். எங்க அம்மா அப்பா எங்க தாத்தா பாட்டிக்குள்ள சுத்த அப்படிம்பாங்க. தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். புதிதாய் கட்டுவார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. 104ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்திலே,
நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். இந்த மாசம் தேவன் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம நிறைய காரியத்தை யோசிப்போம். என் வாழ்க்கையில் உள்ள காரியம் புதுப்பிக்கப்படுமா? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். இன்னைக்குள்ள முழு செய்தியை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். மறுபடியும் உருவாக்குவார். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழுந்து போய் கிடக்கிறேன், மறுபடியும் உங்களை உருவாக்குவார். ஒரு மனுஷன் கிடையாது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, தேவனுடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குறீர். பூமியில் உள்ள ரூபத்தையே புதுசாக்குறார், புதிதாக்குறார். நம்ம வாழ்க்கையிலே எதெல்லாம் மறுபடி புதுப்பிக்கணும் தேவனுக்கு தெரியும். எசேக்கியேல் 36 அதிகாரம் 25 முதல் 27 ஆகிய வசனங்களில் அழகா எழுதப்பட்டிருக்கு. நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து, புதிய ஹார்ட், நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளையிட்டு, நம்மளை எப்படிலாம் மறுபடி சிருஷ்டிக்கிறார், நம்மளை எப்படிலாம் மறுபடி உருவாக்குறார் என்று பார்க்கும்போது, ஒருவேளை பழைய காரியங்களா இருக்கலாம். நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும், பழைய வாழ்க்கை அசுத்தங்களையும், உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும், கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகம் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். சுத்தமாக்கிதான் மறுபடியும் புதிய ஆவியை தருகிறார். உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து, புதிய ஹார்ட், புதிய ஆவி, உங்களுக்கு நவமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். புதிய ஹார்ட், புதிய ஆவி, லேசான இருதயம், சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, புதிய ஹார்ட்லே புதிய ஆவியை தந்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அந்த வார்த்தைக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி இருக்கு. நிறைய குடும்பத்திலே என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு. அது ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம். என் வாழ்க்கை புதுப்பிக்கப்படணும். ஒரு மனுஷனால புதுப்பிக்க முடியாது, புதுசாக்க முடியாது. ஒரு வீடு இடிஞ்சு கிடக்கா, அந்த வீடை கட்டணும் அப்படின்னா ஒரு மனுஷனால முடியாது. பல லட்சங்கள் தேவைப்படும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, கணவன் மனைவிக்குள்ளே உடைஞ்சு போன ஒரு காரியம் இருக்கா, இல்ல பேசாம இருக்கிறீங்களா, ஒரு மனுஷனால முடியாது. ஆனா தேவனால முடியும். இன்னைக்கு உள்ள செய்தி முக்கியமான செய்தி. இன்னும் சில வசனங்களை தியானிக்கும் போது உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே யோவான் 13 அதிகாரம் 34 வசனத்திலே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நம்மளை எதுக்கு மறுபடியும் புதுசா சிருஷ்டிக்கிறார் என்று வேதத்தின்படி பார்க்கும்போது அன்பாயிருங்க அப்படிங்கிறது. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன். உங்களுக்கு புதிய ஹார்ட்டை தாரேன், புதிதான ஆவியை தாரேன். உங்களுடைய பழைய வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, விக்கிரகமான காரியம் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை சுத்தமாக்கிதான்
புதிய ஹார்ட், புதிய ஆவி. ஒரு முழு பூமியை மறுபடியும் புதுசா சிருஷ்டிக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கை ஒரு இடிந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னா கிடையாது. இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுபடியும் வாழ்க்கை கட்டப்படும். ஹல்லேலூயா. மறுபடியும் வாழ்க்கை கட்டப்படும். உங்க வீட்டுல டைரி இருந்தா எடுத்து எழுதி வைங்க. இல்ல இன்னைக்குள்ள செய்தி பிடிஎஃப்ல இருக்கு, வேணா கேளுங்க. 9442504351 இந்த நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டால் பிடிஎஃப்ல இருக்கு, அனுப்பி வைக்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் கர்த்தருடைய பிள்ளைகள். தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இந்த பூமியிலே கொஞ்ச காலம் கர்த்தருக்காக வாழணும். அண்ணே, கர்த்தருக்காக எப்படி வாழணும்? இன்னைக்குள்ள செய்தியில எல்லாமே ஆன்சர் இருக்கு. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஐயா, இந்த மாச வாக்குத்தத்தம் என்ன? நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன இல்ல, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பு இல்ல. பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட நிறைய காரியத்தை மறைக்கிறாங்க. வேலைக்கு போற இடத்துல ஒரு உண்மை இல்லை. பல இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த கடைசி காலத்துல என்ன இல்லை அப்படின்னா அன்பு இல்லை. ஆனா வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, உங்களுக்கு புதிய ஹார்ட் தரேங்காரு, புதிய ஆவிய தரேங்காரு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள். நான் உங்களில் அன்பா இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எதுக்கு அப்படின்னா அன்பு கூற சொல்றாரு. ஒரு முழு பைபிள் ஃபுல்லா வாசித்து பார்த்ததுல நம்மளை எதுக்கு மறுபடியும் சிருஷ்டிக்கிறார், நம்மளை எதுக்கு மறுபடியும் உருவாக்குகிறார், எதுக்கு நமக்கு மறுபடியும் எல்லாமே புதுசா தாரேங்கார் அப்படின்னா, ஒரு காலத்துல அந்த பழைய வாழ்க்கை, அந்த பழைய வாழ்க்கையை களைந்து போட்டு, வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எபேசியர்ல எழுதப்பட்டிருக்கு, கொலோசியர்ல எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு இந்த மாசத்துக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தருகிற வாக்குத்தத்தம், நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்ம வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். ஒருவேளை இத்தனை மாசம் இத்தனை வருஷம் போச்சே, கிடையாது. இந்த மாசம் மறுபடியும் கர்த்தர் புதுப்பிக்கிறார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நம்ம அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தர் பக்கம் மனம் திரும்பிடணும். கர்த்தர் பக்கம் மனம் திரும்பும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை கட்டப்படும். ஒருவேளை இடிந்து போன ஒரு வாழ்க்கையா இருக்கா, மறுபடியும் புதிதாய் கட்டப்படணும் அப்படின்னா நம்ம கர்த்தர் பக்கம் வந்துடணும். எந்த ஒரு மனுஷன் பின்னாடியோ இல்ல இந்த உலகத்து பின்னாடியோ போகக்கூடாது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, என் இருதயம் புதுசா மாறணும், அப்பதான் மறுரூபமாக முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரிக்க கூடாதான். இந்த உலகத்துக்கொத்த வேஷம் தரித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஐயா, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும். வெளிப்பிரகாரமான ஒரு வாழ்க்கை இருக்கு, வெளியில நமக்கு சரீரம் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு சரீரம் இருக்கு. ஆவிக்குரிய சரீரம் நாளுக்கு நாள் வளரணும். உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. இன்னைக்குள்ள சத்தியத்தை கேட்கும் போது நம்ம என்ன யோசித்து பார்ப்போம்? என் வாழ்க்கைய கர்த்தர் புதுப்பிக்கிறார், என் குடும்பத்தை மறுபடியும் கர்த்தர் கட்டுவார், நான் வீடு கட்ட முடியாம இருக்க மறுபடியும் கட்டுறதுக்கு எனக்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார்.
அது எப்படிப்பட்ட காரியம்னாலும் இருக்கலாம். நெடுநாளாய் பாலாய் கிடந்தவைகளை கட்டி, எதுனாலும் இருக்கலாம். பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். மறுபடியும் கட்டுவீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டப்படும். இந்த மாசம் முதல் கரெக்டா ஒரு 100 நாள் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்க 100 நாள் காலையில ஜெபம், நைட்டு ஜெபம். காலையில ஒரு செய்தி, நைட்டு ஒரு செய்தி. தடைகளை உடைக்க ஜெபம், கட்டுகளை உடைக்க ஜெபம். அது மாத்திரமல்ல, சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய பிள்ளைகள் சில காரியங்களை சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த 100 நாள் ஜெபத்திலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஒரு மனுஷன் கிடையாது, எந்தெந்த வசனத்து மூலியமா உங்களோட பேசுறாரோ அந்த காரியத்துக்கு தேவனோட சமூகத்தில் அர்ப்பணிங்க. இந்த 100 நாள் ஜெபம் யாருமே தவற விடாதீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல மடங்கு வளர்றதுக்கு கர்த்தர் உங்களோடு பேசட்டும். ஒரு மனுஷன் கிடையாதுன்ட்டு தேவ ஆவியானவர் பேசும்போது உங்களோட வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. முடிந்தா இந்த மாசம் யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ 100 நாள் ஜெபத்துக்கு எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். காலை வேளையில கேளுங்க, நைட்டும் கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னா, பழைய வாழ்க்கையை யோசித்து 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 முடங்கி கிடந்தது போதும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எழும்பணும் அப்படின்னா, பழைய சிந்தனை, பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழைய தேவையில்லாத காரியங்கள், அதை உட்கார்ந்து யோசிக்கிற விட்டுட்டு அதெல்லாம் வேண்டாம். மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது புதிய வாழ்க்கை, புதிய அடுத்த தரிசனம், புதிய கிருபை தருகிற புதிய அபிஷேகம் எல்லாமே தேவன் தருவார். ஆனா பழசெல்லாம் யோசிக்கிற முதல்ல கேன்சல் பண்ணணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், புதிய மனுஷனா இருக்கிறான். இப்ப நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இந்த மாசம் நம்ம வாக்குத்தத்தம் கேட்கிறோமே, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னு சொல்றாருல்ல, நான் முதல்ல புது மனுஷனா இருக்கிறேனா? அதை தான் நம்ம முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். எவ்வளவுதான் செய்தி கேட்டாலும் பழைய எண்ணங்கள், பழைய காரியங்கள் அப்படியே மறுபடியும் உள்ள வரும். நம்ம மக்கள் உடனே சொல்லுவாங்க, பிரதர் நிறைய கடன் இருக்கு பிரதர், தேவனுக்கு தெரியாதா? நான் கிறிஸ்துவுக்குள் வரணும், அதுக்கப்புறம் சத்துரு தொடர முடியாது, அதுக்கப்புறம் தேவன் எல்லாவற்றையும் கர்த்தர் கண்டிப்பா மாற்றி தருவார். முடிந்த அந்த 100 நாள் ஜெபத்தை கேளுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அதான் முக்கியம், புது சிருஷ்டியா இருக்கிறார், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நம்ம வாழ்க்கையில எல்லாமே புதுசாயிட்டு அப்படின்னா, கர்த்தர் இந்த நிமிஷம் முதல் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பலமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படணும். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஒரு சில காரியங்களை மட்டும் ஒரு ஆலோசனையா பேசி நம்ம ஜெபிக்க போகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 25 ஆகிய வசனங்களிலே, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, கெட்டு போகிற பழைய மனுஷன், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய காரியங்கள், அந்த கெட்டு போற பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், இது எல்லாமே கேன்சல். இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உங்க இதயத்துக்குள்ளே புதிதான ஆவி. அது மாத்திரமல்ல, புதிய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, உண்மையா இருக்கணுமா, பரிசுத்தமா இருக்கணுமா, நீதியை பின்பற்றணுமா, தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே,
நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யாய் பேச கடவன். உண்மையா இருக்க சொல்றாரு. உண்மையா வாழுங்க அப்படிங்கிறது, உண்மையா பேசுங்க அப்படிங்கிறது. அப்பந்தான் குடும்பம் கட்டப்படும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லி ஆழமா போய் பார்க்கும்போது, கணவன் மனைவிக்குள்ள உண்மை இல்லை, பேச்சுல உண்மை இல்லை, வாழ்க்கையில உண்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில உண்மை இல்லை, 24 மணி நேரம் வாழ்க்கையில உண்மை இல்லை. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னாருனாலே, இந்த மாசம் உங்க வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அவர் மாத்துவார். அவருக்கு தெரியும் உங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் குறை இருக்கோ அவருக்கு தெரியும். சகலவற்றையும் புதிதாக்குவார். ஹல்லேலூயா. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்றார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த மாசம் ஆசீர்வாதமான செய்தி. ஒருவேளை பிள்ளைகளோட வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறாங்களா, தேவனுக்கு தெரியும். இந்த மாசம் தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். கொலோசியர் 3 அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்களிலே, ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், தயவு செய்து பொய் சொல்லாதிருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, வாயை திறந்தாலே பொய். வேண்டாம், தேவன் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாதான். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன் யார் அப்படின்னா பொய் சொல்லுவான். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பழைய மனுஷன் கெட்டு போற மனுஷன், பழைய மனுஷன் இச்சையில விழுந்துருவான், பழைய மனுஷன் தேவையில்லாத காரியத்தில் ஈடுபட்டு இருப்பான். வேண்டாம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. பழைய மனுஷன், அவன் செய்கைகள், கேரக்டர் எல்லாமே உள்ள வந்துடும். செய்கை என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோமோ அது எல்லாமே களைந்து போட்டு, தேவன் நம்ம வாழ்க்கையிலே சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, பழைய காரியங்கள், பழைய செய்கைகள், பழைய மனுஷனுடைய சுபாவங்கள், அந்த பொய்யான காரியங்கள் எல்லாவற்றையும் களைந்து போட்டு, எப்படி தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு புது ட்ரெஸ் போடுறோமோ, பழைய வாழ்க்கையோட எல்லா காரியங்களையும் களைந்து போட்டு, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயல் கொப்பாய் பூர்ண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று எழுதப்பட்டிருக்கு. இந்த செய்தியை கேட்கும்போது நிறைய குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார். தீத்து 3 அதிகாரம் 5 வசனத்திலே, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்மளை எப்படி மீட்டெடுக்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே, சகல துர்க்கணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாருங்கள். ஐயா, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, 1 பேதுரு 2 அதிகாரம் 2-3 ஆகிய வசனங்களிலே சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்துவிட்டு, பழைய சுபாவங்கள், பழைய கேரக்டர், பழைய வாழ்க்கை, இது எல்லாமே கேன்சல் ஆனாதான் நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். சில நேரத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியலன்னு சொல்லி என் வாழ்க்கையில நான் யோசித்து பார்க்கும்போது, இந்த 10 வருஷம் முடிஞ்சிட்டு, ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் முடிஞ்சிட்டு, இப்போ 14 வருஷம் நடந்துட்டு இருக்கு. இந்த 10 வருஷத்துல நான் என்ன காரியம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, சத்துரு எப்படி போராடுறான், பழைய சிந்தனைகள், பழைய காரியங்கள் என்னெல்லாம் உள்ள மைண்டுக்குள்ள, சிந்தனைக்குள்ள, நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எதெல்லாம் உள்ள கொண்டு வர நினைக்கிறான், இதை ஒரு மனுஷன் கேன்சல் பண்ணணும். எப்படி நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பீட் போஸ்டோ ஒரு புக் போஸ்டோ ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னா அட்ரஸ் பார்ப்போம். நம்ம வீட்டு அட்ரஸ் இல்லையா, உடனே கேன்சல் பண்ணிடுவோம். இது எங்களுக்குள்ள அட்ரஸ் கிடையாது, இது வேற ஏதோ ஒரு பேர்ல இருக்கு, கேன்சல் பண்ணுவோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா, அந்த பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், பழைய ஃப்ரெண்டு, பழைய 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 காரியங்கள் அதெல்லாம் சில கேன்சல் பண்ணணும். ஐயா, நான் இஷ்டம் போல நல்லா பொய் சொல்லி வாழ்ந்துட்டு இருந்தேன். வேண்டாம், அது பொய்யான மனுஷன், அது பழைய மனுஷன். அவனை முதல்ல கேன்சல் பண்ணும். சகல துர்க்குணத்தையும் சகல கபடத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும், வஞ்சகம் ஏமாத்துவாங்க, அதை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டு, பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு, இதெல்லாம் கேன்சல் பண்ணணுமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல
புதுசா பிறந்த ஒரு குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. அம்மா அப்பா மட்டும்தான் தெரிவாங்க. முதல்ல அம்மா, அவ்வளவுதான். அம்மா முகத்தை பார்த்துட்டே இருக்கும். அதே போல வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை. ஐயா, நான் ஆவியில வளரணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இன்னைக்கு கேட்ட செய்தியில எனக்கு தான், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொல்லி யார்கிட்டலாம் ஆவியானவர் பேசி இருக்கிறாரோ, நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கையில பைபிள் எடுக்கணும். கையில பைபிள் எடுத்தா மட்டும்தான் நிறைய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். சத்துரு எப்படி வாரான், எதனால ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எதனால குடும்ப வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, எதனால தடை, எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். எல்லாமே பேசுவார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையா இருங்கள். வசனத்தின் மேல தாகமா இருங்க. உங்க குடும்பம் கட்டப்படும். நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் அப்படின்னா, நம்ம வசனத்துக்குள்ள வரும்போது, வசனத்தின் மேல வாஞ்சையா இருக்கும்போது குடும்பங்கள் கட்டப்படும். ஹல்லேலூயா. இந்த மாசத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன், நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். நம்ம வாழ்க்கையில, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில, இந்த பூமியில நம்ம வாழும்போது எல்லா பகுதியிலுமே நம்ம ஆசீர்வதிக்கப்படணும். அது குடும்ப காரியமா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, உண்மையா இருக்க சொல்றாரு. பரிசுத்தமா வாழுங்க, நீதியை பின்பற்றுங்க, அன்பு கூறுங்க அப்படிங்க. பழைய காரியங்கள், பழைய வாழ்க்கை, பழசு எதுவுமே வேண்டாம். நம்ம இதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணியாச்சுன்னா போதும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்கிறார், சகலத்தையும் புதிதாக்குகிறேன். தேவன் சொல்லியாச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில செய்வார். அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிங்கள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணீங்கப்பா. உம்முடைய வாக்குத்தத்தத்தை நாங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பெற்றுக்கொள்கிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தை சத்தியம்ப்பா, உம்முடைய வார்த்தை உண்மைப்பா. இவைகளை எழுது என்றார் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்க வாழ்க்கையிலே எந்தெந்த காரியத்திலே புதுப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும்ப்பா. இந்த மாசத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ உங்க பிள்ளைகளோட நீங்க பேசியிருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தருடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 100 நாள் ஜெபத்திலே இரவும் பகலும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. வசனத்தின் மூலியமா பிள்ளைகளோட நீங்க பேசுங்க. சத்தியத்தை சத்தியமாக அறிந்து கொண்டு, சத்தியத்தை கீழ்ப்படிந்து, பரிசுத்தமா வாழ்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாசத்திலே நிறைவான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு தந்து சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க. எல்லாருடைய பாத்திரம் நிரம்பலிட்டும், கையின் கீழ் ஆசீர்வதிப்பட்டும், சிரசின் மேல் ஆசீர்வாதம் வைங்க. தலைமுறை ஆசீர்வதிப்பட்டும், வம்சங்கள் ஆசீர்வதிப்பட்டும், குடும்பங்கள் பள்ளிக்கு பெருகணும். எல்லாருடைய அப்பா பாத்திரம் நிரம்பலிட்டும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்காங்க அந்த குடும்பங்கள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர கர்த்தர் எங்களுக்கு அப்பா எத்தனையோ காரியங்கள்ல நன்மை செய்து கொண்டிருக்கிறீங்கப்பா. எவ்வளவோ உதவி செய்கிறீப்பா. பரிசுத்த ஆவி எங்களுக்கு எவ்வளவோ துணையா இருக்கிறீங்கப்பா. எல்லாவற்றையும் நினைத்து உமக்கு நாங்க நன்றி செலுத்திடுவோம்ப்பா. உங்களோட ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரிக்கிறீப்பா. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரப்பா. இந்த மாசத்தை அப்பா உங்களுடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. இந்த மாசம் நாங்க தேவ சித்தத்துக்குள்ள இருக்கணும், தேவனுக்கு பிரியமானபடி இருக்கணும், ஜெபத்துல தரித்திருக்கணும், வேத வசனத்தை நாங்க தியானிக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று சொன்னீங்கப்பா. வசனத்தின் மூலியமா பேசி இருக்கிறீங்கப்பா. நன்றிப்பா. குடும்பங்கள் கட்டப்படணும்ப்பா, வீடுகள் கட்டப்படணும்ப்பா, கிராமங்கள் அப்பா எங்க எங்க யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்களோ அந்த பட்டணங்கள் கட்டப்படணும்ப்பா. இடிந்து போன வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படணும்ப்பா. பாழாய் கிடக்கிற பட்டணங்கள் மறுபடியும் கட்டப்படணும்ப்பா. எல்லா இடத்துலயுமே அப்பா கட்டப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த மாசத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. உம்முடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே
கட்டப்படட்டுப்பா, ஆசீர்வதிக்கப்படட்டுப்பா. பழனிகளை திறந்து, பண்டக சாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாம மையப்படட்டுப்பா. அப்பிரோஜனமான ஊழியக்காரப்பா, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க. இந்த மாசம் எல்லாருடைய பாத்திரம் நிறைவெளியிட்டுப்பா. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, யாரெல்லாம் வெளியில போறாங்களோ, எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க பாதப்படியில் இந்த மாசத்தை அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் வேலை அடைங்கப்பா. எல்லா குடும்பத்துடைய தேவைகள்லாம் கர்த்தரே சந்திங்கப்பா. நான் சகலத்தையும் புதிதாக்குறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி முடிச்சிட்டீங்கப்பா. இந்த மாசத்தை கர்த்தர் எங்களோட கூட இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு 1000 மடங்கு நன்றி செலுத்திடுவோம். உங்க சமூகத்தை எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரா இயேசு நாமத்துக்குள்ள எங்களை தாழ்த்தருகிறோம்ப்பா. துதிகான மகிமையெல்லாம் கர்த்தரா இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த மாசம் கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார். 100 நாள் ஜெபம் அதிகால வேளையில் ஜெபிக்கிறோம், இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே வேத வசனத்தை தியானித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பேசுகிறோம். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் சுத்திகரிப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு என்னென்ன தடையா இருக்கு, தடைகளை நீக்கி சுத்திகரிப்புக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இந்த 100 நாளும் தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெபத்தில் எனக்கு ஒரு நிமிடமா ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்காக, குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அது மாத்திரமல்ல, விழித்திருங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை தியானிங்கள். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.